மாப்ள, ரோஹிணி 2 பேரும் வாங்க. சிஸ்டர் நீங்க போங்க, நானும் ரோகிணி இப்ப வந்துடுறோம். இல்ல மாப்ள, நீங்க ரோஹிணியை கூட்டிட்டு இப்ப உள்ள வந்தாதான் நான் போவேன். இல்லனா நானும் உங்க கூடயே இங்கே நிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி என்ன உங்களுக்கு எங்க மேலலாம் கோவம்? உங்க மேலலாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. ரோகிணி மேலதான் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. அதுவும் இப்ப சரியாயிடுச்சு. என் வருத்தம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நான் இப்போ சமாதானம் ஆயிட்டேன். என் மனசு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க மாப்ள, சீக்கிரம் வாங்க. சாப்பாட்டுக்காக நாம எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருக்கலாம். ஆனா சாப்பாடு நமக்காக ஒரு நிமிஷம் கூட காத்துட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் வாங்க. சரி சிஸ்டர், நீங்க போங்க. நான் ரோகிணியோட ஒரு நிமிஷம் மட்டும் பேசிட்டு அப்படியே பின்னாடியே வந்துடுறோம். சரி, ஓகே. ரோஹிணி, மாப்பிள்ளையை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி அண்ணி. ரோகிணி, சத்தியமா சொல்றேன், என் மனசுக்குள்ள பெரிய பாரமா உள்ளுக்குள்ள அழுத்திட்டு இருந்த பெரிய பிரச்சனை இந்த நிமிஷத்தோட சரியாயிடுச்சு. நீ எனக்கு மட்டும் உரிமையானவ, நீ எனக்கானவ. உனக்கும் அந்த பொறுக்கி ராஸ்களுக்கும் எந்த தப்பும் நடக்கல. எனக்கு இது போதும். இனிமே நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். உன்னை அப்படியே பூ மாதிரி உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். ரோகிணி, என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அழுவுற? நீ தான் நல்லவன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்காக அழுவுற? ரிப்போர்ட்ல தப்பா எதுவுமே வராதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியுங்க. ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா உங்க மனசுக்கு நான் தப்பானவளா தெரிஞ்சிட்டேனே. நீங்க எனக்கு இப்படி ஒரு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே என்ன இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டுட்டீங்களேங்க. இதெல்லாம் நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை இதுக்கு மேலையாவது தயவு செஞ்சு நம்புங்க. என்னை எந்த வகையிலும் காயப்படுத்திடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேங்க, பிளீஸ். நான் மனசளவுல ரொம்ப ரொம்ப நொந்து போய் பலவீனமா இருக்கேங்க. நான் நம்பினவங்க என்னை ஏமாத்துனாங்கன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ரோகிணி, அழாத, அழுவாதன்னு சொல்றேன்ல. நான் இந்த டெஸ்ட் எடுத்ததே நாம நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்றதுக்காக தான். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்காக நான் இருக்கேன். உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். ப்ளீஸ் அழுவாத. கண்ணை தொடச்சுக்கோ ரோகிணி. இது வரைக்கும் நடந்தது எல்லாம் மறந்துருங்க. இதுக்கப்புறம் நமக்குள்ள நடக்கிறது எல்லாமே நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதா தான் இருக்கணும். அடப்பாவி, என்ன இவன் ரோஹிணியோட கண்ணீரை தொடச்சு விட்டு பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்கானே. கௌதம் என்னவோ இவன் இங்கே ரணக்கலம் பண்ணுவான்னு சொன்னா கடைசியில எல்லாம் இப்படி சொதப்பிருச்சே. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஏய் அழாத ரோகிணி, ஃபர்ஸ்ட் சிரி. சிரின்னு சொல்றேன்ல. சரி வா, எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் லேட்டா போனா நல்லா இருக்காது. வா.